إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن نبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والفجر وليال عشر والشفع والوتر صدق الله العليم وقال رسول الله صلى الله عليه وسلم ما من أيام العمل الصالح فيهن أحب إلى الله من هذه الأيام قالوا ولا الجهاد في سبيل الله قال ولا الجهاد في سبيل الله إلا رجل خرج بنفسه وماله ثم لم يرجع من ذلك بشيء رواه البخاري صدق رسول الله صلى الله عليه وسلم சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வையகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏவனான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே சர்வ புகழும் புகழ்ச்சியும் உரித்தாக. அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் எனது உயிருளும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரை பின் துயர்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஈங்கள் தபீஉங்கள் நல்லடியார்கள் இறைநேசர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. இறையுள்ளவாம் அல்லாஹ்வுடைய மாளிகையிலே இத்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா வாழ்வில் எதை எடுத்து நடக்கும்படி சொல்லியிருக்கின்றானோ அவற்றை ஏந்திய அளவு வாழ்வில் எடுத்து நடக்கும்படியும் எவற்றையெல்லாம் வாழ்வில் முற்று முழுவதாக தவிந்து நடக்கும்படி சொல்லியிருக்கின்றானோ அவற்றை எல்லா நேரத்திலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் முற்று முழுவதாக தவிந்து நடக்கும்படி முதற்கண் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வா கொண்டு வசியத்தன் நல்ல உபதேசம் புரிந்தேன். அத்தீஉ அல்லாஹ் வ அத்தீஉ ரசூல். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா சிறந்த மேலான ஒரு மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா சில மாதங்களை அல்லாஹ் மேன்மையானதாக சிறப்புள்ளதாக அல்லாஹ் வைத்திருக்கின்றான். சில மாதங்களை காண சில மாதங்களை சிறப்புள்ளதாக மேன்மை உள்ளதாக அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தெளிவாக சொல்லும் போது வல் ஃபஜ்ர் வலயாலின் அஸ்ர், அதிகாலை பொழுது மீது சத்தியமாக, துல்ஹிஜ்ஜாவுடைய 10 நாட்கள் மீது சத்தியமாக, துல்ஹிஜ்ஜாவுடைய 10 இரவுகள் மீது சத்தியமாக, வஸ்ஸஃபி வல் வத்ர், துல்ஹிஜ்ஜாவுடைய 10வது தினம் மீது சத்தியமாக, அதுதான் யௌமுன் நஹர், ஈதுல் அல்ஹாவுடைய தினம், பெருநாளுடைய தினம். அந்த பெருநாளுடைய ஈதுல் அல்ஹாவுடைய தினத்து மீது சத்தியமாக, வல் வத்ர், ஒத்தப்படியான நாள் மீது சத்தியமாக, அதுதான் துல்ஹிஜ்ஜா மாதத்துடைய பிறை 9வது தினம், அரஃபாவுடைய தினம். அரஃபாவுடைய நாள் மீது சத்தியமாக தஃசீருடைய உலமாக்கள்
குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் இந்த ஆயத்துக்கு விளக்கம் எழுதக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் தஆலா ஏன் இந்த துல்ஹிஜ்ஜா மாதத்துடைய 10 நாட்கள் மீது சத்தியம் செய்ய வேண்டும், ஏன் அந்த துல்ஹிஜ்ஜாவுடைய பிறை 1 பிறை 10 வரைக்கும் மேலான சிறந்த நாட்கள், அது மேலான நாட்கள் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்லியிருக்கிறான் என்பதாக தஃசீருடைய குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முஃபஸ்ஸிரூன்கள் தெளிவுபடுத்தும் போது இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தின் பிறை 1 பிறை 10 வரைக்கும் உள்ள இந்த நாட்கள் இருக்கின்றது, இது ஏனைய நாட்களை விட மேலான சிறப்பான நாட்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனாலதான் அல்லாஹ் தஆலா சத்தியமிட்டு சொல்லியிருக்கின்றான். கண்ணியமானவர்களே, குர்ஆன்ல அல்லாஹ் தெளிவாக சொல்லும் போது வஸ்ஸமாஇ ذاتில் புரூஜ் வல் யௌமில் மவ்ஊத் வஷாஹிதின் வ மஷ்ஹூத், நட்சத்திரங்கள், பெரிய நட்சத்திரங்கள் உள்ள வானத்து மீது சத்தியமாக, கோள்கள் உள்ள வானத்து மீது சத்தியமாக, கியாமத்துடைய நாள் மீது சத்தியமாக, ஜும்மாவுடைய தினத்து மீது சத்தியமாக, அரஃபாவுடைய தினத்து மீது சத்தியமாக. கண்ணியமானவர்களே, இந்த நாட்கள் மேலான நாட்கள், சிறந்த நாட்கள், அதிகமான இபாதத்தில் நடைபெறக்கூடிய நாட்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனாலதான் அல்லாஹ் தஆலா சத்தியமிட்டு சொல்லியிருக்கின்றான். கண்ணியமானவர்களே, நாம் துல்காதாவுடைய மாதம் பிறை 27 இருக்கிறோம். எதிர் வரக்கூடிய இன்னும் சில தினங்களில் துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தை அடைய இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், மாமின் ஐயாமி அல்-அமலு ஸாலிஹு ஃபீஹின்ன அஹப்பு இலல்லாஹி மின் ஹாதில் ஐயாம் قالوا ولا الجهاد في سبيل الله قال ولا الجهاد في سبيل الله إلا رجل خرج بنفسه وماله ثم لم يرجع من ذلك بشيء. صحيح البخاري வரக்கூடிய ரிவாயத். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த எதிர் வரக்கூடிய துல்ஹிஜ்ஜாவுடைய பிறை 1 10 நாட்களில் 10 நாட்கள் வரை உள்ள இந்த தினங்களில் செய்யப்படக்கூடிய அமல்கள் இருக்குது, சாலியான அமல்கள் இருக்குது. ஏனைய நாட்களில் செய்யப்படக்கூடிய அமல்களை விட அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பத்துக்குரிய அமல்கள், அல்லாஹ் மிகவும் விரும்புகின்றான். அந்த சமயத்தில் சஹாபா பெருமக்கள் கேட்டார்கள், வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில யுத்தம் செய்வதை விட, போர் செய்வதை விட இந்த தினங்கள் மேலானதா யா ரசூலல்லாஹ்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய பாதையில யுத்தம் செய்வதை விட இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய பிறை 1 10 வரைக்கும் உள்ள இந்த தினங்களில் செய்யப்படக்கூடிய அமல்கள் இருக்குது, இது மேலானது, சிறப்பானது என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். ஒரு மனிதர் ஜிஹாதுல கலந்து கொள்கிறார், யுத்தத்துக்கு போகிறார், ஆனா திரும்பி வரல, ஷஹீதாக்கப்படுகிறார் என்றிருந்தால் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய 10 நாட்களில் செய்யப்படக்கூடிய அமலை விட அவருடைய ஷஹாதத் மேலானது என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படியான மேலான சிறந்த நாட்கள் எங்களை அடைய இருக்கின்றன.
அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஃலலு அய்யாமி துனியா அய்யாமுல் அஷ்ர். உலகத்துடைய நாட்கள் மேலான சிறப்பான நாட்கள் இருக்குமேயானால் அதுதான் துல்ஹிஜ்ஜாவுடைய பிறை 1 பிறை 10 வரையில் உள்ள நாட்கள் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பஸார்ல இப்னு ஹிப்பான் வரக்கூடிய ரிவாயத். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏன் அல்லாஹ் தஆலா இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்துக்கு இவ்வளவு பெரிய சிறப்பை வைத்திருக்கிறான்? கண்ணியமானவர்களே, ஹஜ்ஜுடைய மாதம் ஷவ்வால், துல்காதா, துல்ஹிஜ்ஜா, இந்த 3 மாதங்களும் ஹஜ்ஜுக்குரிய மாதங்கள். கண்ணியமானவர்களே, அல்லமா ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் ஃபத்துல் பாரியில இருக்குரிய இந்த ஹதீஸுக்குரிய விளக்கத்தை தெளிவுபடுத்தினார். ஏன் இன்ன சபப இம்தியாதி அஸ்ரிதில் ஹிஜ்ஜா இஜ்திமாஉ உம்மஹாத்தில் இபாதா. ஏன் துல்ஹிஜ்ஜாவுடைய பிறை 1 10 வரைக்கும் உள்ள நாட்களுக்குரிய சிறப்பை ஏன் அல்லாஹ் சொல்லணும் என்றால், மிக முக்கியமான இபாதத்துகள் அந்த தினங்கள்ல நடைபெறுகின்றன. ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் சொல்கின்றார்கள், முதலாவது அஸ்ஸலா, தொழுகையுடைய அமல் நடக்குது. இரண்டாவதா வஸியாம், நோன்பு நோட்கப்படுகின்றது. கண்ணியமானவர்களே, இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய பிறை 1 பிறை 9 வரைக்கும் நோன்பு நோட்பது உலமாக்கள் தெளிவாக கிதாபில் சொல்லியிருக்கிறார்கள். சுன்னா முஅக்கதா, மிக முக்கியமான சுன்னத். கண்ணியமானவர்களே, அதனால அந்த நோன்பு சொல்லக்கூடிய இபாதத்து இந்த தினங்கள்ல நடைபெறுகின்றன. அடுத்ததாக வஸ்ஸதகா, சதக்காவுடைய அமலும் இந்த தினங்கள்ல நடைபெறுகின்றன. வல் ஹஜ் வல் உம்ரா, ஹஜ்ஜுடைய அமல்கள், உம்ராவுடைய அமல்கள் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதங்கள்ல நடைபெறுகின்றன. அது மாத்திரமல்ல, குர்ஆன் திலாவத் நடைபெறுகின்றன, இஸ்திக்ஃபார் நடைபெறுகின்றன, பெற்றோர்களுக்கு உபாரம் செய்வது ஒரு அமல், இந்த அமலும் நடைபெறுகின்றன. அடுத்ததாக அண்டை வீட்டுக்காரரோட நல்ல முறையில் உபாரமான முறையில் நடந்து கொள்ளக்கூடிய இந்த அமலும் இந்த தினங்கள்ல நடைபெறுகின்றன. அது மாத்திரமல்ல, குடும்ப உறவை சேர்ந்து நடப்பது இது ஒரு அமல், ஒரு இபாதத், இந்த அமலும் நடைபெறுகின்றன. அது மாத்திரமல்ல, விருந்தாளி உபசரிப்பதும் இந்த மாதத்தில் நடைபெறுகின்றன, இந்த தினங்கள்ல நடைபெறுகின்றன. மனைவிக்கு செலவழிப்பது, குடும்பத்தில் செலவழிப்பது இது ஒரு இபாதத். இந்த இபாதத் கூட இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய பிறை 1 பிறை 10 வரைக்கும் நடக்கக்கூடியதாக இருக்கின்றன. அதனாலதான் அல்லாஹ் தஆலா இவ்வளவு சிறப்பாக இந்த நாட்களை அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் என்பதாக அல்லமா ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் புகாரியுடைய விரிவுரையாளர் ஃபத்துல் பாரி என்ற கிரந்தத்தில் தெளிவாக எழுதியிருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இமாமுனா நவவி ரஹிமஹுல்லாஹ் சொல்லுகின்றார்கள், துல்ஹிஜ்ஜாவுடைய பிறை 1 பிறை 9 வரைக்கும் நோன்பு வைப்பது சுன்னத்தான அமல். கண்ணியமானவர்களே, தவறவிடக் கூடாது. அல்லாஹ் சந்தர்ப்பங்களை தருகிறான், இபாதத்துக்குரிய சீசன்களை தருகிறான். கண்ணியமானவர்களே, அதை நாம் அடைய தயாராகும். கண்ணியமானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஅலமுல் அய்யாமி இன்தல்லாஹி யௌமுன் நஹ்ரி சும்ம யௌமுல் குர்ரி. அல்லாஹ்விடத்தில் மேலான சிறந்த நாட்கள் அது துல் ஹிஜ்ஜாவுடைய பிறை 10வது தினம்
ஈதுல் அல்ஹாவுடைய தினம், பெருநாளுடைய தினம், அது அல்லாஹ்விடத்தில் மேலான ஒரு நாள். அது மாத்திரமல்ல, அதை அடுத்து வரக்கூடிய ஐயாமு தஸ்ரீக் என்று சொல்லக்கூடிய பிறை 11, 12, 13 இந்த 3 தினங்களும் மேலான நாட்கள் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நமக்கு முன்னால் வாழ்ந்த ஸலஃபு ஸாலிஹீன்கள், இமாமார்கள், சஹாபாக்கள் யுஅல்லிமூனல் அஸ்ரல் அஹீர மின் ரமலான், ரமலானுடைய கடைசி 10 தினங்களையும் கண்ணியப்படுத்துவார்கள், இபாதத்தை கொண்டு அலங்கரிப்பார். அடுத்ததாக வல் அஸ்ரல் அவ்வல மின் தில் ஹிஜ்ஜா, துல் ஹிஜ்ஜாவுடைய பிறை 1 பிறை 10 வரைக்கும் உள்ள நாட்களை சஹாபா பெருமக்கள் இபாதத்தின் மூலமாக அந்த தினங்களை கண்ணியப்படுத்துவார்கள். அடுத்ததாக வல் அஸ்ரல் அவ்வல மின் முஹர்ரமின், முஹர்ரத்துடைய பிறை 1 10வது தினம் வரைக்கும் சஹாபாக்கள் அந்த தினங்களை கூட இபாதத்துக்களின் மூலமாக அலங்கரிப்பார்கள், சங்கைப்படுத்துவார்கள். அல்லமால் இப்னு ரஜப் அல் ஹம்பலி ரஹிமஹுல்லாஹ் லதாயிஃபுல் மஆரிஃப் என்ற நூலில் இதை பதிவு செய்தார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா மேலான சிறப்பான அமல்கள் நடைபெறக்கூடிய இந்த தினங்களை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அடைய அல்லாஹ் சந்தர்ப்பத்தை தருவான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதில் விசேஷமாக அரஃபாவுடைய நோன்பு இருக்கின்றது. அரஃபாவுடைய நோன்பு துல் ஹிஜ்ஜாவுடைய மாதம் பிறை 9வது தினம் அரஃபாவுடைய தினம் மிக முக்கியமான ஒரு நோன்பு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் சுயிலன் சோமி அரஃபத், அரஃபாவுடைய நோன்பை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அரஃபாவுடைய நோன்பை நோட்பதன் மூலமாக ஒரு அடியானு கிடைக்கக்கூடிய விமோசனம் என்ன தெரியுமா, பாக்கியம் என்ன தெரியுமா, யுகஃபிரு ஸனத்தல் மாலியத்தல் பாக்கியத், சென்ற வருடத்துடைய ஒரு வருடத்துடைய பாவம் மன்னிக்கப்படுகின்றன. அதே போன்று இருக்கக்கூடிய வருடத்துடைய பாவமும் மன்னிக்கப்படுகின்றன. சுமார் 2 வருடங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்பதாக அரஃபாவுடைய மகத்துவத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நோம்புடைய மகத்துவத்தை உம்மத்துக்கு தெளிவுபடுத்தினார். 2 வருடங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய ஒரு நோன்பு. சஹீஹ் முஸ்லிம்ல இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்தார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், கண்ணியமானவர்களே, ஆனா அரஃபால உள்ள ஹாஜிமார்கள் இவர்கள் அந்த பிறை 9வது தினத்தில் நோன்பு வைக்க மாட்டார்கள். அவர்களுக்கு சுன்னத்து கிடையாது. ஹஜ்ஜிக்கு போகாதவர்கள் அந்த பிறை 9வது தினத்தில் அந்த நோன்பை வைப்பது சுன்னத், ஹாஜிமார்களுக்கு அல்ல. அவர்கள் அந்த 9வது தினம் துல் ஹிஜ்ஜாவுடைய 9வது தினத்தில் அரஃபாவுடைய மைதானத்தில், கண்ணியமானவர்களே, அவங்க துஆல தல்பியால ஏழு இபாதத்தில் ஈடுபடுவார்கள். ஆனால் நோன்பு நோட்பது அவர்கள் சுன்னத்து கிடையாது. காரணம், உலமாக்கள் தெளிவாக சொல்கின்றார்கள், அவர்கள் நோன்பு வைத்தால் அவர்களுக்கு ஏழு இபாதத்தில் செய்ய முடியாமல் உடம்பு பலகீனமாய் போய்விடும். அதனால அவர்களுடைய ஹக்கில் நோன்பு வைப்பது, அவர்கள் நோன்பு முடிப்பது சுன்னத்தில் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும்போது இன்ன இத்தஸ ஷூரி இன்தல்லாஹி 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹ் யௌம خلقஸ் ஸமாவாதி வல் அர்த் மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும் ذلك الدين
الدين القيم فلا تظلموا فيهن أنفسكم وقاتلوا المشركين كافة كما يقاتلونكم كافة واعلموا أن الله مع المتقين. அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்லும்போது அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வுடைய ஏற்றில அல்லாஹ்வுடைய லவ்ஹுல் மஹ்ஃபூல் என்று சொல்லக்கூடிய அந்த விதியில வருடத்துக்குரிய மாதத்துடைய கணிப்பீடு, இந்த வானங்கள் பூமி படைக்கப்பட்ட நாளிலிருந்து வருடத்துக்குரிய மாதத்துடைய எண்ணிக்கையானது 12 மாதங்கள். கண்ணியமானவர்களே, மின்னா அர்பாத்துன் ஹுரும், அந்த மாதங்கள்ல 4 மாதங்கள் மேலான மாதங்கள், சங்கையான மாதங்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா 4 மாதங்களை சங்கையான மாதங்கள் என்பதாக சொல்லியிருக்கிறார். அது என்ன மாதங்கள்? துல்காதாவுடைய மாதம், துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம், முஹர்ரம் மாதம், ரஜப் மாதம். கண்ணியமானவர்களே, இந்த 4 மாதங்களும் சிறப்பான மேலான மாதங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, ஹஜ்ஜுடைய அமல்கள் நடைபெறக்கூடிய மாதங்கள் தான் துல்காதாவுடைய மாதம், துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம். கண்ணியமானவர்களே, அதனால இந்த சங்கையான 4 மாதங்கள் அல்லாஹ் சொல்றான், இந்த மார்க்கம் உறுதியானது, கோணலானது அல்ல, நேரான உண்மையான உறுதியான சரியான ஒரு மார்க்கம். எனவே இந்த 4 மாதங்களிலும், இந்த சிறப்புமிக்க 4 மாதங்களிலும் நீங்க பாவத்தில் ஈடுபடுவதன் மூலமாக ஃபலா தظلموا أنفسكم, உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தஃசீருடைய உலமாக்கள், முஃபஸ்ஸிரூன்கள், குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் எழுதுகின்றார்கள், இந்த 4 மாதங்களிலும் யாராவது ஒருவர் பாவம் செய்ததா இருந்தா ஏனைய காலங்களில் செய்யக்கூடிய பாவத்தை விட அந்த பாவத்துக்கு பன்மடங்காக அதாபு கொடுக்கப்படும், பாவம் எழுதப்படும். அதே போன்று இந்த 4 மாதங்களிலும் இபாதத்துகள்ல அமல்கள்ல ஈடுபடக்கூடியவர்களாயிருந்தா ஏனைய மாதங்களில் செய்யப்படக்கூடிய அமல்களுக்கு அல்லாஹ் கூலியை வழங்குவதை விட இந்த 4 மாதங்களிலும் செய்யப்படக்கூடிய இபாதத்துகளுக்கு பன்மடங்காக அல்லாஹ் கூலியை வழங்குகின்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், கண்ணியமானவர்களே, அதனால இந்த மாதங்கள்ல நாம் பாவத்தை விட்டோம் ஒதுங்கி இருக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, ஏன் பாவம் செய்தால் அந்த பாவத்தை பன்மடங்காக அல்லாஹ் தஆலா அதாபை கொடுக்கிறான். அந்த பாவத்துக்குரிய அந்த பாவத்தை பன்மடங்காக அல்லாஹ் பாவத்தை எழுதிவிடுகின்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, எனவே சங்கையான இந்த மாதத்தில் நாம் நல்ல விடயங்களை செய்ய வேண்டும். மேலான இந்த மாதத்தில் நல்ல விடயங்கள் செய்ய வேண்டும். நம்மிடத்தில் இருக்கக்கூடிய மார்க்கத்து முரணான வாக்குக்கு மாறு செய்யக்கூடிய தன்மை அதை இல்லாமல் அதை ஒதுக்கிவிட வேண்டும். வியாபாரத்தில் மோசடியா, என்னிடத்துல மோசடி இருக்குதா, என்னுடைய வார்த்தைக்கு நான் மாற்றமா நடக்கிறேனா, அல்லது இன்னொருடைய பொருளை எடுத்து போட்டு கொடுக்காமல் இருக்கிறேனா, வாக்குக்கு மாறு செய்தேனா, இந்த பாவத்தை இனங்கண்டு நாம் ஒதுங்கிவிட வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வட்டியில ஈடுபடக்கூடியவர்கள் வட்டி என்று சொல்லக்கூடிய இந்த கொடூரமான பாவத்தை விட்டும் ஒதுங்கிவிட வேண்டும். கண்ணியமானவர்களே, நம் சமூகத்தில் சிலர்கள் சொல்லுகின்றார்கள், ஈமான்ல பலவீனம் உள்ளவர்கள்
சொல்லக்கூடிய வார்த்தை, இன்று நாம் பிசினஸ் செய்ததா இருந்தா, வியாபாரம் செய்ததா இருந்தா வட்டி கொடுக்காமல் செய்ய முடியாது. கண்ணியமானவர்களே, அந்நியவர்களை போன்று, களிமா இல்லாதவர்களை போன்று நாம் மார்க்கத்து முரணா பேசக்கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, கொடூரமான பயங்கரமான பாவம் தான் வட்டி. அல்லாஹ் சொல்றான், யம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பி ஸதகாத். அல்லாஹ் வட்டியுடைய அபிவிருத்தியை, பரக்கத்தை அழித்தே விடுகின்றான். வட்டியில பரக்கத்து இருக்காது. பார்க்கிறப்ப கவர்ச்சியா இருக்கும், பார்க்க வெளிச்சூரத் வெளி தோற்றம். ஒரு கடை 2 கடையா மாறுகின்றன, ஒரு வீடு 2 வீடா மாறுகின்றன. கண்ணியமானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபைன்ன ஆகிபத்து இலா குல்லி. வட்டுடைய கடைசி ரிசல்ட் முடிவு என்ன தெரியுமா? இவரை வறுமையிலோடு எத்து சேர்த்து விடும். கண்ணியமானவர்களே, பார்க்கிறோமா இல்லையா? நல்ல வசதி வாய்ப்புள்ளவர், நல்ல அமைப்பில் இருந்தவர், சமூகத்தில் பெரிய மல்டி மில்லியனாக இருந்தவர், இன்றைக்கு இருக்க இடமில்லாம வீடு வங்கி போகுது, கடை வங்கி போகுது, இன்னொருத்தர் கடை ஆகுது. காரணம் வட்டியில கைய வைத்தான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால இந்த கொடூரமான பாவத்தை விட்டோம் நாம் இப்படியான சங்கியான மாதங்கள் மாத்திரமல்ல, மௌத்து வரைக்கும் ஒதுங்கி இருக்க வேண்டும். அடுத்ததாக, வாக்குக்கு மோசடி செய்யக்கூடாது. நம் சமூகத்தில் பார்க்கலாம், ஒன்றை தாரதா வாக்களித்தால் அல்லது ஒரு இடத்துல கடனை எடுத்தால் உரிய முறையில் சொன்ன டேட்டுக்கு, சொன்ன தேதிக்கு அதை ஒப்படைக்க வேண்டும். இதுதான் ஒரு மோமினுடைய சிஃபத். அப்பதான் இவர் பூர்த்தியான மோமினா இருக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆயத்துல் முனாஃபிகி ஸலாஸ். ஒரு நயவஞ்சகக்காரனுடைய அடையாளம் 3 என்பதா சொன்னாங்க. இதா ஹத்தஸ கதிப, பேசினா பொய்யே பேசுவான். சிலர்களை பார்க்கலாம், வாயை திறந்தாலே பொய். அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணியமானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹத்தா யுக்தப இன்தல்லாஹி கஸாப். எந்த அளவு கண்டா அவர் பொய் சொல்லி சொல்லி அல்லாஹ்விடத்திலே ஒரு பொய்யனாக எழுதப்படுவார் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம் சமூகத்தில் நடக்கக்கூடிய மோசடி, கடன் என்ற பெயரில் அதை எடுக்கக்கூடிய நேரத்தில் நாளுக்கு மடிந்து கொண்டு ஏதோ இல்லா கஷ்டத்தை சொல்லி எடுக்கிறாங்க. பரவாயில்லை, கடன் தேவைப்பட்டா மார்க்கம் சொல்லக்கூடிய வழிமுறை எடுக்கலாம், ஆனா உரிய முறையில கொடுக்க வேண்டும். அதை தேடி வந்த பின்னால் மொபைல் போனை ஓபன் பண்றது, கண்ணியமானவரை தலை மறையில போய் ஒளிந்து நிற்கிறது, இது ஒரு மூமின் கலால். கண்ணியமானவர்களே, அதனால அந்த வாக்குறுதிய, அந்த தைன, அந்த கடனை நாங்க எடுத்தால் சரியான முறையில் கொடுக்கும். அல்லாஹ் பாதுகாக்கணும். சிலருடைய வளமையே அல்ல, சிலருடைய வாழ்க்கையை இன்னொருவருக்கு அநியாயம் செய்த. கண்ணியமானவர்களே, ஃபலா தல்லிமு அன்ஃபுஸக்கும் என்ற ஆயத்துக்கு சில உலமாக்கள் விளக்கம் எழுதியிருக்கிறார்கள். இந்த தினங்கள்ல, இந்த நாட்கள்ல அநியாயம் செய்யாதீங்க. அல்லாஹ் ஏனைய நாட்களில் செய்யக்கூடிய அநியாயத்தை கொடுக்கக்கூடிய பாவத்தை விட பன்மடங்கு அல்லாஹ் பாவத்தை எழுதுவான் என்பதாக உலமாக்கள் சொல்லியிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அதனால கடனை எடுத்தவர் உரிய முறையில் கொடுத்து விட வேண்டும், அவரை அலைய வைக்கக்கூடாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். வாய் எடுத்து பதுவா செய்தால் பதுவா பலிக்கும், அவருடைய வாழ்க்கை சீரழிந்து போகும். அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணியமா, அடுத்ததாக மாற்றமான தொடர்புகள் எங்கள் தெரிந்தா நாங்க அந்த தொடர்புகளை சீராய்க்கிறோம். மாற்றமான ஹராமான தொடர்புகளை விட்டுவிட வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்ததாக எங்களோட வாழ்க்கை செலவினங்கள் ஆடம்பரமா இருக்கக்கூடாது, வீண் விரயங்கள் நடக்கூடியதா இருக்கக்கூடாது. எங்களுடைய நிக்கா ஃபங்க்ஷன் கூட
எங்கட ஒரு கல்யாணம் வைஃபும் கூட அனாவசியமான செலவினங்களை நாம் செலவழிக்கக்கூடியல இருக்கக்கூடாது. சுப்ஹானல்லாஹ், நிக்கா என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சிம்பிளான லேசான ஒரு விடயம். இன்றைக்கு உம்மத்தினர்கள் கஷ்டப்படுத்தி கொண்டார்கள். இல்லாத பொல்லாத சாப்பாடுகளை சில இடங்கள்ல சில ஏரியாக்கள்ல கொடுக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, நிக்கா என்பது அதில் செய்யப்பட வேண்டிய சுன்னத்துல மாத்திரம் நாம் கடைபிடிக்க வேண்டும். அதுல குராவாத்துகளை, விதத்துகளை, பாவரமான விஷயங்களை, மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட விஷயங்களை நாம் தவிந்து கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, திருமணத்தில் வலிமா சாப்பாடு சுன்னத். கண்ணியமானவர்களே, வலிமா சாப்பாடு மாத்திரம் சுன்னத். இந்த சுப்ஹானல்லாஹ், விதவிதமான சாப்பாடு, மரவையை தூக்கிட்டு போக ஒரு சாப்பாடு, மருத்தோணி சாப்பாடு, விதவிதமான பேர்களை வச்சு விதவிதமான சாப்பாடுகளை கொடுக்கிறாங்க. எங்க மார்க்கம் சொல்லி இருக்கின்றது? கண்ணியமானவர்களே, மார்க்கத்தில் சொல்லப்பட்டதை மாத்திரம் நாம் செய்வோம். அதுலதான் கைராத்தில் இருக்கின்றன, நலவுகள் இருக்கின்றன, பரக்கத்தில் இருக்கின்றன. அனாவசியமான கடோபரியமான வாழ்க்கை அல்லாஹ் விரும்ப மாட்டான். கண்ணியமானவர்களே, அனாவசியமான செலவினங்களை அல்லாஹ் விரும்ப மாட்டான். வலா துபஸிர் தப்தீரா, நபியே நீங்க வீண் விரயம் செய்யாதீர்கள். இன்னல் முபஸிரீன கானூ இஹ்வான ஷயாத்தீன், வீண் விரயம் செய்யக்கூடியவர்கள் ஷைத்தான்களுடைய சகோதரர்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இந்த பாவங்களையும் நாம் தவிர்ந்திருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, திருமணம் என்று வரக்கூடிய நேரத்தில் இஃப்திலாத் கலப்பிடங்கள் இது மார்க்கத்தில் சொல்லப்பட்டுள்ளது, தடுக்கப்பட வேண்டிய விஷயங்கள். ஆண் பெண் கலப்பிடம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படியான பாவங்களை நாம் தவிர்ந்திருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தவிர்ந்து கொண்டால் மேலான கைராத்துகளை, அல்லாஹ்வுடைய நலவுகளை அடைந்து கொள்ளலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கைரு துஆ துஆ யௌமில் அரஃபா, துஆல சிறந்த மேலான துஆ இருக்குமேயானால் அரஃபாவுடைய தினத்தில் செய்யப்படக்கூடிய துஆ. وَخَيْرُ مَا قُلْتُ أَنَا وَالنَّبِيُّونَ مِنْ قَبْلِي, நானும் எனக்கு முன்னால் இருந்த நபிமார்களும் கேட்ட துஆ என்ன தெரியுமா? லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். கண்ணியமானவர்களே, அரஃபாவுடைய தினத்தில் ஓதக்கூடிய துஆ நபிமார்கள் கேட்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சிறந்த துஆ என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தில் 10வது தினம், துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் வர இருக்கின்றன. இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தில் 10வது தினம் ஈதுல் அல்ஹாவுடைய தினம். கண்ணியமானவர்களே, விசேஷமாக சொல்லப்பட்ட ஒரு அமல் தான் குர்பானியுடைய அமல், உல்ஹியாவுடைய அமல். வசதி வாய்ப்புள்ளவர்கள் கொடுக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள், யாருக்கு வசதி வாய்ப்பு இருந்து அந்த உல்ஹியாவுடைய அமலை நிறைவேற்றவில்லையோ, நாம் தொழக்கூடிய இந்த முஸல்லாக்கு அவர்கள் வர வேண்டாம் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உல்ஹியா கொடுத்திருக்கிறாங்க. புகாரில வரக்கூடிய ரிவாயத், அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிகபஸைன் அம்லஹைன் அக்ரனைன் ذبحهما بيده وسمى وكبر ووضع رجله على صفافهما. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல கொழுத்த வெள்ளை கருப்பு கலந்த நல்ல கொம்புள்ள 2 ஆட்டுகளை உல்ஹியா கொடுத்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய கையினால் அறுத்தார். உல்ஹியா கொடுக்கக்கூடியவர் அந்த பிராணியை தன்னுடைய கரத்தினால் அறுப்பது மிக முக்கியமான ஒரு சுன்னத். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த உல்ஹியாவுடைய பிராணியை அறுக்க இவரால் முடியாவிட்டால்
இவரு பயமா இருக்குது அல்லது இவருக்கு அறுக்க முடியாமல் இருக்குது என்றிருந்தால் இன்னொரு கொடுக்கலாம், பரவாயில்லை. ஹதரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மாலை பார்த்து சொன்னார்கள், கூமி இலா உல்ஹியத்திக் ஃபஸ்ஹதீஹா. கண்ணியமானவர்களே சொன்னார்கள், ஃபாத்திமாவே நீங்க அறுக்கல்லாட்டியும் பரவாயில்லை, உங்களால் அந்த பிராணியை அறுக்க முடியாது, ஆனால் அந்த பிராணியை அறுக்கக்கூடிய இடத்துக்கு சமவழி அந்த இடத்துக்கு போறதும் மிக முக்கியமான ஒரு சுன்னத். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த சுன்னத்துகளை பேண வேண்டும். அடுத்ததாக ஹதீஸ்ல வந்திருக்கின்றது, துல்ஹிஜ்ஜாவுடைய பிறை முதலாவது பிறையிலிருந்து அந்த உல்ஹியாவுடைய அமலை நிறைவேற்றும் வரை எங்களுடைய தலைமுடிகளையோ எங்களோட உடம்புடைய முடிகளையோ நாங்களையோ கத்தரிக்க கூடாது, வெட்டக்கூடாது. நாங்களை கத்தரிக்க கூடாது, முடிகளை வெட்டக்கூடாது. வெட்டாம இருக்கிறதா சுன்னத். கொடுக்க கூடியவர் அந்த உல்ஹியாவுடைய அந்த அமலை நிறைவேற்றும் வரை அவருடைய உடம்புடைய எந்த முடிகளாய்க்க அதை அகற்றாமல் இருப்பதுதான் சுன்னத். வெட்டக்கூடாது, நாங்களை களையக்கூடாது, நாங்களை வெட்டக்கூடாது. ஏன் அதுக்கு சொன்னாங்க, லிகுல்லி ஷாரத்தின் ஹஸனத்து. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த கொடுக்கக்கூடிய மாடா இருக்கலாம், ஆடா இருக்கலாம், ஒட்டகமா இருக்கலாம், இருந்த போதிலும் அந்த பிராணியுடைய மேனில எத்தனை ரோமங்கள் இருக்குதோ, மயிர்கள் இருக்குதோ, முடிகள் இருக்குதோ, அது ஒவ்வொரு முடிக்குள்ள நன்மைன்னு சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். அந்த நன்மையை அந்த உல்ஹியாவை கொடுக்கக்கூடியவர் அடைந்து கொள்ள வேண்டும் என்றதுக்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த உல்ஹியாவுடைய குர்பானியை நிறைவேற்றும் வரையில் முடிகளை வெட்டவானம் என்பதா சொன்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இமாமுனா நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எழுதுகின்றார்கள் ஸரஹ் முஸ்லிம்ல விளக்கம். கண்ணியமானவர்களே, ஏன் வெட்டக்கூடாதுண்டா இவருடைய உடம்பு முழுமையாக நரகத்தை விட்டு விடுதலையாகும். அதனால முடி எதையும் களையக்கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அந்த பிராணியை அறுக்கக்கூடிய சமயத்தில் ஒதுக்கு புறமா வைத்து அறுக்க வேண்டும். ஒரு பிராணிக்கு முன்னால இன்னும் ஒரு பிராணியை வைத்து அறுக்கக்கூடாது. இது ஈதா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தாங்க. அது கண்ணுக்கு முன்னால விளங்குது. தன்னோடு இருக்கக்கூடிய அந்த மாட்டை கண்ணியமானவர்களே இன்னொரு மாட்டுக்கு முன்னால அறுக்கும் போது, ஆட்டுக்கு முன்னால இன்னொரு ஆட்டை அறுக்கும் போது அது நோயிலே அடைகின்றது. இதையும் பேணிக் கொள்ள வேண்டும். அடுத்த ஆதாம் அதனுடைய கழிவுகளை கண்ணியமானவர்களே பாதைகளையோ அல்லது மக்கள் நடமாறக்கூடிய இடங்களையோ அல்லது இன்னொருடைய காணிக்குள்ளேயோ போட்டுவிடக்கூடாது. இன்னொரு தொந்தரவாக நம்முடைய இந்த உல்ஹியாவுடைய இபாதத் இருக்கக்கூடாது. முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விடயம் கண்ணியமானவர்களே, நாம் அதனுடைய கழிவுகளை எங்களுடைய அந்த வீட்டுடைய அந்த பூமிக்குள்ள நாம் குழியை தோண்டி புதைத்து விட வேண்டும். அது சங்கையான பிராணி. உல்ஹியாவுடைய அந்த பிராணிக்குதே சங்கையானது. அதனுடைய முள்ளா இருக்கலாம், அதனுடைய தோலா இருக்கலாம், பாதையில் வீசக்கூடாது. புதைக்கிறது தான் சுன்னத். இன்னொருவர் அதால நோயினை அடையக்கூடாது. ஈதாவுல் முஸ்லிம் ஹராம். இஸ்லாம் நமக்கு தெளிவா சொல்லித் தருகின்றது. இன்னொருவருக்கு தொந்தரவாக, இன்னொருவருக்கு இடைஞ்சலாக நடப்பது கூடாது, ஹராம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாட்டுடைய சட்டத்தை மதித்து அந்த அமலை நாம் செய்ய வேண்டும். முக்கியமான ஒரு அமல். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அதனால இந்த தினங்கள்ல நாம்
கவனம் செலுத்துவோம். அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மாமின் ஐயாமின் அலமு இன்தல்லாஹி வலா ஹப்ப இலைஹி அல்லமலு ஃபீஹின்ன மின் ஹாதில் ஐயாமில் அஸ்ர் فأكثروا فيهن من التهليل والتكبير والتحميد. முஸ்னத் அஹ்மதுல வரக்கூடிய ரிவாயத், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த தினங்கள்ல செய்யப்படக்கூடிய அமல் கண்ணியமானவர்களே, zikr அதிகமாக செய்து கொள்ளுங்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த zikr அதிகமாக ஓதிக்கொள்ளுங்க, தக்பீர அதிகமாக சொல்லிக் கொள்ளுங்க, அல்லாஹ் அதிகமாக புகழுங்க. அல்லாஹ் விரும்புகிறான் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அதனால சொல்லப்பட்ட விடயங்களை வாழ்க்கையில் கடைபிடிப்போம். அந்த உல்ஹியாவுடைய அமலை சரியான முறையில், யாருக்கும் தொந்தரவு இல்லாத விதத்தில் அழகான முறையில் நாம் நிறைவேற்றுவோம். வசதி வாய்ப்புள்ளவர்கள் அதை நிறைவேற்றுங்கள். அதில் உலோபித்தனத்தை காட்டாதீர்கள். கண்ணியமானவர்களே, வருடத்துக்கு ஒருக்க வரக்கூடிய அந்த உல்ஹியாவுடைய அமலை நாங்களும் பங்குதாரிகளும் வரும். கண்ணியமானவர்களே, முழுமையா கொடுக்க வசதி இல்லை என்றால் 7 பேர் சேர்ந்து ஒரு மாட்டை கொடுக்கும் போது அதில் ஒரு பங்குதாரிகளாக வரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. பூரா முஸ்லிம் மக்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், மேலான மாதத்தில் இருக்கிறோம், சங்கையான நீ விரும்பக்கூடிய மாதங்கள் இருக்கிறோம், நீ விரும்பக்கூடிய மாதத்தில் இருக்கிறோம். சாலியான அமல்களை செய்ய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. என்னுடைய இபாதத்திலே ஏற்றுக்கொள்வாயாக. என்னுடைய ஹலாலான ஹாஜாத்திலே நிறைவேற்றி தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. அதில் சொல்லப்பட்ட முதலாவது பிறை 1 to 10 வரைக்கும் சொல்லப்பட்ட அமல்களை வாழ்க்கையில் செய்ய தௌஃபீக் செய்வாயாக. என்னுடைய தேவைகளை நிறைவேற்றி தந்தருள்வாயாக. பாவத்தில் வெறுப்பை உண்டாக்குவாயாக. இபாதத்தில் ருசியை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், நீ விரும்பக்கூடிய விதத்தில் உலகத்தில்